அதில நேற்று என்னன்னா, அண்ணன் செல்வ பிறந்தகை அவர்களுக்கு குடுக்கும்போது ஒரு பேட்டியில, ஐயா ராமதாஸ் அவர்களும், அவர்களும் நேருக்கு நேரா சந்திச்சுக்கிட்டாங்கன்னா, இந்த பிரச்சனைக்குலாம் ஒரு முடிவு வரும் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய சொல்ட்டாங்க. விசிகாலேருந்து இன்னைக்கு கண்டனம் அறிவிச்சுட்டாங்க. இந்த மாரி விஷயங்கள பத்தி பேசுறதுக்கு உங்க கட்சியோட நிப்பாட்டிக்கோங்க. எங்க கட்சி விஷயங்கள தலையிடாதீங்கங்கிற ஒரு வார்த்தைய அது எப்படின்னா, அடிமையா இருக்கியா, நீ அடிமையா இருக்கியா, அதோட இரு. அது சரி. எங்கள அடிமையாக்காதன்னு. அவங்க லாஸ்ட்டா சொல்லுவாங்க, நீயே இப்ப பரம அடிமை தான். யார் அடிமைன்றத போட்டி தான் நடந்துட்டு இருக்குது. செல்வ பெருந்தகை வந்து இதுல விசிகால இருந்தாரு. அவருக்கும் திருமணம் ஆவாது. காங்கிரஸ் தலைவர் ஆனோன்னா சந்திச்சுக்கிட்டாங்க. சந்திச்ச பிறகு ஓரளவு நட்பு. ஏன்னா ஒரே குட்டையில் ஊறிய அடிமைகள். ஒரு அடிமை இன்னொரு அடிமையை சந்தித்த பொழுதுன்ற மாரி அந்த ஒரு சந்தோஷத்தோட போயிட்டு இருந்தாங்க. அ இப்போ வந்துட்டு திருமாவளவன அடிப்படையில அவரா ஏதாவது சொல்லி மாத்தி, நாளைக்கு ராமதாஸ் வரும்போது அதுக்கேத்த மாரி சொல்லப் போறாரு. நீங்க இப்போ வந்து இப்படி வார்த்தை விட்டீங்கன்னா, நான் ஒரு ஃப்ளோல போயின்னுக்கிறேன். நீ அந்த ஃப்ளோல கெடுக்கிற மாரி ஆகுதுல்ல. இந்தியன்ல வரும்னே. நான் ஆடக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஆனா நீ ஆடு. ஆடு. இது அது நான் அந்த மாரி நான் ஒரு ஃப்ளோல போயின்னுக்கிறேன். நாளைக்கு அத அப்படியே மாத்தி என் கட்சிக்காரன அப்படியே இது பண்ணி, மக்கள்ட்ட இது பண்ணி ஒரு மாரி கொண்டு வந்துருவேன். இன்னைக்கு போயிட்டு ஒரு இடத்துல பெரியார் வந்து கடவுள் மறுப்பு, சிலையெல்லாம் போட்டு உடைச்சாரு. 94 வயசு வரைக்கும் இருந்தாரு. ஏன் அப்ப கடவுள் நம்பிக்கை இருக்கவங்க 94 வயசு வரைக்கும் இல்லையா? அ அப்ப அவங்க வேற ஏதாவது சொல்றதா? ஆமா. யாரு இதோட இல்ல? எல்லாரும் தான் இருக்காங்க. அதுக்கும் இயற்கை உங்களுக்கு ஒத்துழைச்சா எல்லாருமே இருக்கலாம். உடல் நலம் பல விஷயங்கள் இருக்கு. ஏன் இத சொல்ல வராருன்னா, அவருக்கு தெரியல அந்த இடத்துல. என்னமோ சொல்றாரு. அப்ப நம்மள போன்றவர்கள்லாம் அப்படி கிடையாது. அவரு வந்து ஒரு கொள்கை, கோட்பாடு அதனால 94 வயசு இருந்தாராம். ஏன்னா இவருக்கே சந்தேகம் வந்துச்சு. நம்ம அடிக்கடி சிதம்பரம் கோயில்ல போய் பட்டா அடிச்சுக்கிறோம். ஏன்னா அது வார்த்தை விபூதி சொல்றாரு. வச்சுக்கிறோம். நான் இது முடிச்சுட்டு குடமுழுக்கு விழாக்கு போறேங்கிற வார்த்தையும் சொல்லிறாரு அது அவரு. வேற. அதனால இந்த மாரி எதாவது பேசி நேத்து ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சுன்னு குழப்புறது. இதுல நான் குழப்பி ஏதோ பண்ணிக்கிறேன். நீ வந்து நடுவுல என்ன நீ சொல்ற? எங்களுக்கு புத்தி சொல்றன்றது வந்து ஒரு அறிவாலய இவரு வந்து இன்னொரு அறிவாலய இவர பார்த்து கோச்சிக்கிறாப்புல. இவங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனைன்னா, திமுகவுல தான் சாமர்த்தியம். இவருக்குள்ள பிரச்சனை, இவங்க 2 பேரும் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துற மாட்டாங்க. இவங்க எல்லாத்தையும் திருப்பி அப்படி கை காமிச்சீங்கன்னா, இங்க பாக்கெட்ல இருந்து எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆமா. பாஜக பாரு, பாஜக வந்துரும், பாஜக வந்துரும். பிளஸ் தனியா போய் கேட்டா, இந்த மாதிரி அவங்க சந்திச்சுட்டாங்கன்னா பிரச்சனை இல்ல. அப்படின்னா காண்டாகுமா, காண்டாவாதா? திருமாவளவனுக்கு. அவரு நேத்து தான் பேட்டி குடுத்திருக்காரு. அப்ப நேர்ல சந்திச்சா மாறும்னா, அப்ப திருமாவளவன் அப்ப கொள்கை, இந்த விஷயங்கள் 11 வருஷமா நான் கடைப்பிடிக்கிறேன்னு சொல்றதெல்லாம், ஐயாவ நேர்ல பார்த்தா மாறிடுமா? அது மாறுனா நாங்க மாத்திக்கிறோம். அது எங்க இஷ்டம். நாங்க தனியா சொல்லிக்க போறோம். நீ அத முன்கூட்டியே உடைச்சு விட்டன்னா, அந்த கோவம் தான் செல்வ பெருந்தகை மேல இவங்க பாய்றாங்க.